தமிழ்நாட்டுல இன்னைக்கு தற்குறிகள் அதிகமாயிட்டாங்க. ஏன் தெரியுமா? டெல்லியில நீட்டுக்கு எதிராக பிஜேபி அரசை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஜனநாயகனுக்கு எதிராக டிவிகே அரசை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. நீட்டுக்காக போராடுறவங்க நீட்டுக்காக மட்டுமே தான் போராடுவாங்க. ஆனா இங்க காக்ரோச்சுங்கிற ஒரு கட்சியில எதிர்கட்சிகளான ஜென்ஜி கூட்டங்கள் இங்க ஆளுங்கட்சியான டிவிகே கட்சியை விமர்சிக்கிறாங்க. ஜனநாயகன் படத்தை பார்க்காம இருந்தாலோ, அந்த படத்தை தடை செய்தாலோ, அல்லது திரு சிஎம் அவர்கள் இறங்கி வந்து பேசினா கூட இங்க எதுவுமே மாறாது. நீட்டுங்கிறது பொதுல இருக்கு, அதாவது சென்ட்ரல்ல இருக்கு. அது ஸ்டேட்டா மாறினாதான் டிவிகே அரசுனால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியும். மாநில அரசு நினைச்சா எதுவுமே நடக்காது. இங்க கவர்னர் அவர்களும் மத்திய அரசு மோடி அவர்கள் நினைச்சா மட்டுமே தான் ஃபேர் நீட்டா இருந்தாலும் பேன் நீட்டா இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் மோடி அவர்கள் நினைச்சா மட்டுமே தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். பேன் நீட்டுங்கிற போராட்டமே இங்க தவறானது. ஏன்னா நீட் இல்லைன்னா தரமான மருத்துவர்கள் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம லட்சமா பணம் கட்டணும். ஒரே முட்டை எல்லாரும் பீட்டா ஒழிக அப்படிங்கிற மாதிரி இங்க நீட் ஒழிகன்னு ஒரே ஒரு கோரஷம் தான். தமிழ்நாட்டுல நீட்டுனாலே ஆகாது, அதுல அவ்வளவு செலவாகும், அதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு, அப்படி இப்படி என்னென்னமோ சொல்றாங்க. இங்க நீட்டுன்னு ஒண்ணு இல்லைன்னா தமிழ்நாட்டுல போலியான மருத்துவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. போராடுங்க, எல்லாத்து மாதிரியும் பேன் நீட்டுன்னு கண்ணை மூடிட்டு போராடாதீங்க. நம்ம நாட்டுக்கு சிறந்தாதான் நீட் வேணும்னு போராடுங்க. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஃபேர் நீட்டுக்கும் பேன் நீட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுட்டு எது நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்காக போராடுங்க. என்ன பொறுத்தளவு நீட் வேணும். அதுக்காக ஒரு 3 கோரிக்கை நான் வைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். 2வது எக்ஸாமினேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது இந்த எக்ஸாம் சென்டர்ல இந்த காப்பி அடிச்சிருவாங்கன்னு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இது பண்றாங்கல்ல அந்த விஷயம். 3வது கோச்சிங், அதாவது கவர்மெண்டே ஃப்ரீ கோச்சிங். இது 3ம் கரெக்டா கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியால நீட் தான் நம்பர் 1 எக்ஸாமினேஷனா இருக்கும். டெல்லியில அங்க ஃபேர் நீட் வேணும்னு போராடுறாங்க. நம்மளும் இங்க இந்த மாதிரி கொள்கையெல்லாம் வச்சு நமக்கும் ஃபேர் நீட் வேணும்னு போராடினா கண்டிப்பா சிறந்த மருத்துவம் தமிழ்நாட்டிலேயும் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் இந்த நாலேஜை கொடுங்க.